வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்தியாவோட தங்கக்கடன் சந்தை அது எப்படி இப்போ ஒரு பெரிய பூம்ல இருக்குங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேக்குறது புரியுது. தங்கத்த வச்சு இவ்ளோ பெரிய பிசினஸான நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா அதுதான் உண்மை. நம்ம வீட்ல பீரோல பூட்டி வச்சிருக்கிற தங்கம் இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்துல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க உண்மையிலேயே அசந்துருவீங்க. இந்த நம்பரை பாருங்களேன், 36%. இது பொதுத்துறை வங்கிகள்ல மட்டும் தங்கக்கடன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற வேகம். யோசிச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல இவ்ளோ பெரிய ஜம்ப். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஆரம்பம்னு சொல்லலாம். அப்போ இந்த தங்க வேட்டைக்கு என்னதான் காரணம்? ஏன் திடீர்னு எல்லாரும் தங்கத்தை நோக்கி போறாங்க? இந்த கேள்விக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க முழுசா உள்ள போய் பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். தங்கம் ஏன் ராஜா? இந்த மார்க்கெட் உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கலாச்சாரத்திலயும் சரி, நிதி தேவையிலயும் சரி, தங்கத்தோட அந்த தனித்துவமான பங்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தங்கங்கிறது சும்மா ஒரு மெட்டல் கிடையாது இல்லையா? அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஒரு கௌரவம். தலைமுறையா நம்ம குடும்பங்கள்ல சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சொத்து. இன்னும் சொல்லப்போனா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி. தேவைப்படும்போது உடனடியா பணமாக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் அசெட். இப்ப இந்த ஒப்பீட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு நிலத்தையோ வீட்டையோ வித்து பணமாக்குறதுக்கு மாச கணக்குல ஆகும். எவ்ளோ பேப்பர் ஒர்க், எவ்ளோ அலைச்சல். ஆனா தங்கம் ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் போதும், கையில கேஷ் வந்துடும். பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. அதனாலதான் ஒரு அவசர தேவைன்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தங்கம் தான். ஓகே, தங்கம் ஏன் முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். கோல்டு லோன் ஒரு பெர்ஃபெக்டான லோன் தானா? மத்த கடன் வாய்ப்புகளோட ஒப்பிடும்போது இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க அதையும் பார்த்துடலாம். தங்க கடனோட நன்மைகள் ரொம்பவே சிம்பிள். நம்பர் 1, குவிக் கேஷ். சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துல பணம் கையில. நம்பர் 2, கிரெடிட் செக் கிடையாது. உங்க சிபில் ஸ்கோரை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க. உங்க தங்கம் மட்டும்தான் இங்க கேரண்டி. நம்பர் 3, வட்டி குறைவு. பர்சனல் லோன்ஸோட ஒப்பிடும்போது வட்டி பெரும்பாலும் கம்மி. இந்த 3 விஷயம்தான் லட்சக்கணக்கான மக்களை இது பக்கம் இழுக்குது. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கடனைகளை யார் வாங்குறாங்க? அதுவும் ஏன் இப்ப திடீர்னு இவ்ளோ பேர் வாங்குறாங்க? விஷயம் வெறும் கல்யாணம், காது குத்து, மெடிக்கல் எமர்ஜென்சியோட முடியல. இதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு கதை இருக்கு. மூன்றாவது பகுதி, இந்தியாவின் லட்சியத்திற்கு எரிபொருள். இங்கதான் ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு. யாரு கடன் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்கங்கிற விஷயத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அந்த முக்கியமான மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சார்ட்டை பாருங்களேன், உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எடுக்கப்படுற தங்க கடன்கள்ல 70% விவசாயத்துக்கும் சின்ன சின்ன பிசினஸ்க்கும் முதலீடா போகுது. வெறும் 30% தான் தனிப்பட்ட தேவைகளுக்கு, அதாவது கல்யாணம், மெடிக்கல் எமர்ஜென்சி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம ஏதோ அவசரத்துக்கு உதவுதுன்னு நினைச்ச தங்கம் இப்ப நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கே ஒரு பெரிய கருவியா மாறிட்டு இருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸோட எம்டி ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட் கூட இதையே தான் உறுதிப்படுத்துறாரு. சின்ன வியாபாரிங்க, விவசாயிங்கன்னு நிறைய பேரு அவங்களோட பிசினஸ் செலவுகளுக்கு இப்போ கோல்டு லோனு தான் நம்பியிருக்காங்களாம். சரி, ஏன் இந்த திடீர் பூம்? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, மத்த சின்ன லோன்களுக்கு வட்டி ரொம்ப அதிகம். 2, செக்யூரிட்டி இல்லாத லோன் கிடைக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தங்கத்தோட விலை ரெக்கார்ட் லெவல்ல இருக்கு. அதனால கொஞ்சமா தங்கம் வச்சிருந்தா கூட அதுக்கு நல்ல லோன் அமௌண்ட் கிடைக்குது. இது எல்லாமும் தான் தங்க கடனை ஒரு சிறந்த தேர்வா மாத்திருக்கு. இப்போ நாம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். எதிர்காலம் தங்கமயம்தான். இந்த ட்ரெண்டோட பிரம்மாண்டத்தையும் இது இன்னும் எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். கடைசியில உங்களுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி இருக்கு. சோ மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. 15 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, 2026க்குள்ள நம்மளோட தங்க கடன் சந்தையோட மதிப்பு இவ்ளோ இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நம்பரே சொல்லும் இது எவ்ளோ பெரிய ஒரு வாய்ப்புன்னு. இந்த வளர்ச்சியை பிடிக்க கம்பெனிகள் எவ்ளோ வேகமா செயல்படுறாங்க பாருங்க. முத்தூட், பஜாஜ் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் மட்டும் இந்த ஒரு வருஷத்துல 1800 புது பிரான்ச் திறக்கறாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா அடுத்த ஒரு வருஷத்துல 3000 புது பிரான்ச்சஸ் வரப்போகுது. இது நிஜமாவே ஒரு தங்க வேட்டை தான். அப்போ கடைசியா ஒரு கேள்வி, நம்ம வீட்டு பீரோல தூங்கிட்டு இருந்த தங்கம் இப்போ நிஜமாவே இந்திய பொருளாதாரத்தோட ஒரு புது இன்ஜினா மாறிட்டு வருதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இத பத்தி விவாதிக்கலாம்.
இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விளக்கங்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.